ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புதுசாக ஒன்று பார்த்தேன், ஒரு டிர்ட்டு பைக். சரியா, அது பண்ணணும்னு ஆசையாக இருந்து. ஸோ அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்துட்டேன். ஓகேவா, இதுதான் அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும். இது நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும், இது வந்து டயர். சரியா, 2 டயர் உண்டு. 2 நம்ம உள்ள அந்த லாக்கை போட்டுட்டு ஃபிட் பண்ணிட்டா ஒரு ஃபுல் டயர் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், 2 டயரும் ஃபிட் பண்ணது அந்த லாக்கை பேஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் அதுக்கு அதை வச்சு ஒட்டிட்டோம். அடுத்து இந்த சைடில் அதே மாதிரி ஒன்று வரும், அதையும் ஒட்டிட்டு ஓகே பசு போட்டாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் டயரு. அதில் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த டயர்லேயே என்ன இருக்குல்ல, ஃப்ரண்ட் டயர் P1 சம்திங், ஃப்ரண்ட் டயரு ரியர் டயர்னு சொல்லிட்டு அதுலேயே பிரிண்ட் வந்துடும். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தேவையில்லை. அது டயர் சூப்பராக இருக்குது பார்க்குது. அது இதை விட இனி என்னென்னா பெயிண்ட் அடித்தப்பறம் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே சரி, ஓகே நம்ம இனி கொஞ்சம் ஸ்பீட் ரன் போவோம். ஓகே, ஃபைனலைஸ் பண்ண உறவு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் டயர். செம்மையாக இருக்குல்ல. ஆனால் அது கம் ஒழுங்காக பிடிக்கிற ஸோ இளவிட்டு அதனால் சுற்றி ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்து ஒட்டுனா நல்லா பிடிக்கும். சரியா, அதுதான் நான் ஜஸ்ட்டு ஒன்று ஓட்டிட்டு ஆகணும் இளவிட்டு. இப்போ திரும்ப ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அது செமையாக இருந்த டயரு. இப்போ வெயிட் பண்ண வரும். ஓகே, டயர் கம்ப்ளீட். சூப்பராக இல்லை? பொம்பரம் இதுதான் டயரு, ஃப்ரண்ட் டயரு. ஓகே, இதேமாதிரி நம்ம பேக் டயரும் செஞ்சுட்டு பார்ப்போம். ஓகேவா, இதுதான் பேக் டயரு. ஸோ இதே அதேமாதிரி ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ 2 டயரும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இதுதான் 2 டயரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதுக்கப்புறம் டயரு பிரிண்ட் குவாலிட்டி அல்லாமல் இந்த பிரிண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. உங்களே தான் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கலர் கொடுத்து பார்ப்போம். டயர் கலர் கொடுப்போம். கலர் கொடுத்துட்டு பார்ப்போம். ஓகேவா, ஓகே கலர் கொடுத்தாச்சு. இது எப்படி இருக்குது? டயர் செமையாக இருக்குல்ல. இதே மாதிரி இதுக்கும் அடிக்கணும். ஸோ அடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ 2 டயருக்கு நம்ம கலர் கொடுத்துட்டோம். சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், நல்லா இருக்குது. இனி இதுக்கு அடுத்து என்னென்னா, இதுக்கு டிஸ்க்கு இது செயின் ஸ்ப்ராக்கெட்டு 2 டிஸ்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு டிஸ்க்கு. ஸோ அதுலேயே அதுக்கு தக்கன அச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த அச்சுப்படி நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் நல்லா இருக்கும். ஸோ ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இது ஒரு டிஸ்க்கு. ஆனால் இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா பெயிண்ட் அடிச்சுட்டு டிஸ்கை மாட்டியிருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு போட்டுட்டேன். அது என்னென்னா பேக்கு சைடில் நமக்கு இது பண்ண முடியலை. இது செயின் ஸ்ப்ராக்கெட், இது பேக் டயரு. பேக் டயரில் தானே செயின் ஸ்ப்ராக்கெட் ப்ளஸ் டிஸ்க் வரும். இது பேக் டயர், அது ஃப்ரண்ட் டயர். ஓகே, ஆனால் இது தப்பு பண்ணிட்டேன். பெயிண்ட் அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணாமல் நான் இது பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து தான் டிஸ்க்கு பெயிண்ட் அடி கிரே கலர். ஆனால் பிரிண்டரில் வந்து கலர் பிரிண்ட் உண்டு. பட் என்கிட்ட வந்து ஒயிட்டு இது மட்டும்தான், ஃபிலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒயிட்டு அடிச்சுட்டு நான் இது பண்ணுறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைமில் இருந்து என்னென்னா கலர் பிரிண்டெல்லாம் வரும். அது இன்னும் 2 டேஸில்
ஏன்னா அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகேவா? இது வந்து சேஸு, பைக்கோட சேஸு. அதுக்கு ரெட் கலர் கொடுத்துட்டு பக்காவாக இருக்கும். சரி, இது நம்ம ஃபுல்லாக அடிச்சுட்டு இதை பார்ப்போம். ஓகே, சேஸ் அடிச்சு ஃபுல்லாக முடிஞ்சு. இது வந்து வண்டியோட பேட்ரி க்ரீன் கலர் கொடுக்கலான்னு ஐடியா. ஆனால் க்ரீன் கலர் என்கிட்ட கரெக்டான க்ரீன் இல்லை. ஸோ இந்த க்ரீனே கொடுத்தேன். எல்லாமே இதுக்கு தனி ஃப்ரண்ட் டயர், பேக் டயர், சேஸு, ஹேண்டிலு, ஹெட்லைட்டு, பேட்ரி எல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்துமே தனித்தனியாக பெயிண்ட் அடிக்கணும். சரி, வெயிட் பண்ணுங்கள். பேட்ரியும் பெயிண்ட் அடித்து முடிஞ்சு. ஐயோ, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. இனி நெக்ஸ்ட் என்னென்னா அதையும் ஒதுக்கி வைப்போம். அதில் காயட்டு வந்து சேஸ் முடிஞ்சு, 2 நேரம் முடிஞ்சு, இது முடிஞ்சு. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் ஃப்ரண்டு. இதுதான் சஸ்பென்ஷன். அதனால் ப்ரெஸ் ஆகும். உள்ள நம்ம ஸ்ப்ரிங் எல்லாம் இது பண்ணியாச்சுன்னா ப்ரெஸ் ஆகும். நம்ம ஸ்ப்ரிங் என் கையில் இல்லை. ஸோ அதுக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? சரி, ஓகே. இனி எல்லா பெயிண்டெல்லாம் அடித்து முடிச்ச கூட பார்ப்போம். ஓகே, இப்போ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து வச்சாச்சு. இனி ஃபிட்டிங்ஸ் தான். இனி எப்படின்னா ஃபஸ்ட்டு சேஸ் எடுப்போம். சேஸ் எடுத்து பேக் டயர் ஃபிட் பண்ணிட்டோம். அது நான் வீடியோ ரெக்கார்ட் எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் ஃப்ரண்ட் டயரை மாட்டுவோம். எடுக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு நீடில் மாதிரி ஒரு ஷாஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷாஃப்ட்டை எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டா அது முடிஞ்சிடும். அதுதான், இதுதான் ஷாஃப்ட்டு. ஐயோ, கரெக்டாக எல்லாமே என்ன ஆகும், லாஸ்ட்டில் போய் லாக் ஆகி நிற்கும். ப்ளக் அண்ட் ப்ளே தான் எல்லாமே. அது வரைக்கும் சூப்பர். இன்னும் ஓகே, லாக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் ஓகே, அடுத்து ரெடி. ஃப்ரண்ட் டயரும் ரெடி. இனி மேலே உள்ள ஷாஃப்ட்டு, ஹேண்டில் எல்லாம் வச்சு இது பண்ணணும். ஆனால் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனால் மேலே போடுற அந்த ஹேண்டில் பாரோட அந்த இது வந்து இந்த இதுக்கு கூட இந்த சேஸு கூட இந்த அட்டாச்சு ஆகணும். பட் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணிட்டேன். இதை தெரியாமல் இதில் செட் பண்ணி பேஸ்ட் போட்டு அதுக்கு அடுத்து தான் யோசனை, இது தப்பு. சேஸு கூட தான் இதை அட்டாச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் என்னாச்சு, புதுசாக வேறு 2 நான் ஃப்ரெண்டு போட்டு இது பண்ணேன். ஓகே, அது கொஞ்சம் போட்டு ஓகே, புதுசாக ஃப்ரெண்டு போட்டு ஹேண்டில் எல்லாம் வச்சாச்சு. அதில் மேலே இதெல்லாம் இருக்குது. இதுதான் ஹேண்டில் பாரு ப்ளஸ் இன்னும் ஸ்பீடாக விட்டுறது. எல்லாம் இதை கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். சேஸை விட்டு இல்லைன்னா திரும்ப மாட்டிடுவோம் நம்ம. ஸோ அதனால் என்ன செஞ்சேன்னா ஃபஸ்ட்லேயே சேஸில் மாட்டிட்டு இப்படி தான் மாட்டணும். ஆனால் அதில் இது ஃபஸ்ட்டு இதாகிட்டு. இப்போ ஹேண்டில் பாரை மாட்டலாம். ஓகே, இப்போ ஹேண்டில் பார் மாட்டியாச்சு. இனி ஃப்ரண்ட் டயரு
மாட்டிட்டு கரெக்டாக அதுக்கும் ஒரு இது உண்டு லாக்கு மாதிரி. கரெக்டாக அதுவும் மாட்டினா தான் கரெக்டாக லாக் ஆகி நிற்கும். ஓகே லாக் ஆச்சா, அந்த சைடு அதே மாதிரி. ஓகே லாக் ஆகிடுச்சு. இதுதான் பேசிக் ஆஃப் நம்ம பைக்கு சின்ன சின்னதாக ரெடி ஆகிக்கிறது. இது ஹெட்லைட்டு வைக்கணும். கலவு தொடச்சிட்டு நல்லா காலம். அது ஈஸி மாற்றுறது. ஜஸ்ட் ஒரு ஆங்கிளில் மாற்றிட்டு உள்ளே புஷ் பண்ணிட்டா போதும். ஓகே ஹெட்லைட் ரெடி. இனி வந்து வேறு எல்லாம் குக் பண்ணிவிட்டு பார்ப்போம். இனி இன்ஜின் அப்படி இருக்கும். இதுதான் இன்ஜின். இன்ஜின் ஓகே. ஓகே இது பேக்கு. இது எல்லாம் மாற்றிட்டு இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இதுதான் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.